அதாவது இதுவரை அந்த மோதல் ஒரு எல்லை கோட்டுக்குள்ளேயே இருந்து வந்தது. இப்போ அந்த எல்லையை தாண்டி போகுதுன்னு சொன்னால் அன்புமணி பேச்சு தனக்கு ஒரு சிம்பதி கார்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன குற்றம் செய்தேன் கொற்றவனேன்னு கேள்வி கேட்ட மாதிரி நான் என்ன தப்பு செய்தேன் என்னை நீக்கிவிட்டார்கள்னு அந்த பதிவில் இருந்து கொண்டே ஒரு கேள்வியை அன்புமணி எழுப்பினார். அந்த கேள்வி என்பது பொதுவெளியில் அவர் எழுப்பியதால் அனைத்து தமிழக மக்களுக்கும் என்றாலும் கூட குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பெருவாரியாக ஆதரிக்கும் வன்னிய சமூக மக்களுக்கும் தான் அந்த கேள்வியை அவர் எழுப்பினார். இந்த கேள்வியானது டாக்டர் ராமதாஸோட அந்த நிலைப்பாடு ஒரு பேட், அவர் ஒரு நெகட்டிவாக இருக்கிறார், அன்புமணியின் நிலைப்பாடு தான் சரி என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கவே டாக்டர் ராமதாஸ் இதற்கு நாம் சரியாக பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு 4-5 இனங்களில் அவர் அன்புமணியை மிகவும் கடுமையாக டார்னிஷ் பண்ணிவிட்டார். குறிப்பாக அவர் தாயாரை நோக்கி பாட்டலை வீசினார். அந்த மைக்கை தூக்கி போட்டது என் முகத்தில் மேல் தூக்கி போட்டது போல் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மானத்தை காப்பாற்றி 2ஆம் இடம் வந்த தமிழ்குமரன் அவருக்கு ஒரு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் அவர் கூட்டத்திலே கலந்து விடாமல் அவர் குடும்பத்தோடு வந்தவரை தடுத்து நிறுத்தினார். எவ்வளவு அவர்கள் அவமானப்பட்டிருப்பார்கள் என்றெல்லாம் கூறியவர் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு வன்னியர்களின் ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய ஜே குரு அவர்களை அன்புமணி அவமானப்படுத்தினார் என்ற ஒரு தகவலையும் கூறி ஜே குருவின் ஆதரவாளர்கள் இன்று வன்னியர் சமூகத்தில் முக்குலத்தோர் சமூகத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் போல் வன்னியர் சமூகத்தில் ஒரு பெரிய ஐக்கானாக வரக்கூடிய குரு அவர்களை அன்புமணி அவமானப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்புமணியை டார்னிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக டாக்டர் ராமதாஸ் போய்விட்டார். ராமதாஸோட முடிவு என்னென்றால் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னோட கமாண்ட் படி இருக்கிறீங்கன்னா இருங்க, அல்லது உங்கள் வேற வழியை பாருங்கங்கிற ஒரு இதை எடுத்திருக்கிறாருன்னா இது ஒரு கிளைமாக்ஸை நோக்கி போறதா தான் நான் பார்க்கிறேன். இதுவரை என்னோட பார்வை ரவீந்திரன் சார், நீங்க கொஞ்சம் கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் இப்படி கொஞ்சம் வெளிப்படையாவே கேட்கிறேன், பிளவை நோக்கி போகுதா பாமக? பிளவை நோக்கி போனா அந்த பிளவால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி, அந்த பிளவால் அந்த கட்சி 10ஓடு 11 இத்தோடு இதுவும் ஒன்றும் என்று 2 கட்சியுமே ஆகிவிடும். இப்பொழுது அவர்கள் வெற்றியை பெறாவிட்டாலும் ஒரு ஃபோர்ஸ் அரசியல் சக்தி என்ற நிலையில் இருக்கிறார்கள். பிளந்தால் 2 பேருமே அரசியல் சக்தி இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் நிர்வாகிகள் 90% அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிளவு என்று கொஞ்சம் புரியல. அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்களேன். தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் பக்கம் இருக்காங்க, நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்காங்க? அதுக்கு வாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி கட்சியில அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அது வெளிப்படையாகவே தெரியுது. ஆனா ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிகளோட கூட்டணி போகுதுன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அந்த இடத்துல இல்லாம அந்த அன்புமணிக்கு யாரும் பெரிய அளவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு அரசியல் சக்தி என்ற நிலையில் காட்டாமல் ஒரு அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் கொடுப்பாங்க. டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்திருந்தால்தான் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற பிளேயர்ஸ் மதிப்பாங்க. அதைத்தான் நான் தெளிவாக கூறுகிறேன். கட்சி நிர்வாகிகள் 90% அன்புமணியிடம் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் இல்லாத ராமதாஸுக்கும் பெரிய மரியாதை இல்லை, தொண்டர் பலம் இல்லாத அன்புமணிக்கும் பெரிய மரியாதை இல்லை என்ற சூழ்நிலையில் 2 பேரும் இருந்தே 2009, 11, 14, 19 தொடர் தோல்வியாட்டு பல தேர்தல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள். அவர்கள் பிளவுபட்டால் தோல்வி மட்டுமல்ல, அரசியல் சக்தி என்ற அந்தஸ்தையே 2 பேரும் இழந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. இதனை அந்த கட்சியில் உள்ள வெல்விஷர்கள், அந்த கட்சி ஒரு பலமாக நிற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். அதற்கான சமரச வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட வாய்ப்பு உண்டு. ஆனால் ராமதாஸை பொறுத்தவரையில் சமரசம் என்றால் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய கட்டளைக்கு ஏற்று அன்புமணி வந்தால் சமரசம், அல்லது இல்லை என்ற முடிவுக்கு ராமதாஸ் தெளிவாக வந்துவிட்டார். இது சாம்பிள் தான். இன்னும் அடுத்தால சொல்லுவேன்னு சொல்றதும் அதைத்தான் காட்டுது.